హలో, వణకం, నమస్కారం, నమస్తే. టుడే స్టోరీ ఈజ్ అబౌట్ హిబకుషా. మనందరికీ తెలుసు హీరోషిమాలో నాగసాగిలో ஏம் జరిగిందని. இது அந்த வார் பற்றின கதை இல்லை. தோஷியூக்கி மிமாக்கி அப்படின்ற ஒரு 3 வயசு குழந்தையோட ஆசை, ஒரு 83 வயசு பெரியவரோட வலி. அப்படி அங்கே என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். வெல்கம் டு பிகே இன்ஃபோடைன்மெண்ட். ஆகஸ்ட் 6, 1945 ஹிரோஷிமாவில் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பாம்பு விழுந்தது. ಆ ಟೈಮ್ல അവിടെ இருந்து 17 கிலோமீட்டர் அகலே குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களோடு கழிக்குகையாயிரணும். சத்தம் கேட்டு பார்த்தா பயங்கரமான ஒரு ஃப்ளாஷ். எல்லாரும் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. பயந்து போய் வீட்டுக்கு போனால், வேலைக்கு போன அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல. அம்மாவோட சேர்ந்து எங்கே தேடியும் கிடைக்கல. 4 ദിവസമായി అచ్చన్ వీటిల్ వందిల్ల. పిన్న 5th డే హీ కేమ్ అండ్ సైడ్, నేను బేస్మెంట్లో ఉన్న కాబట్టి సర్వే అయ్యానని. இந்த இன்சிடெண்ட்டில் மட்டும் ஹிரோஷிமாவில் మొత్తం 70,000 పీపుల్ డైడ్. ఎగ్జాక్ట్లీ 3 days ఆఫ్టర్ హీరోషిమా ఇన్సిడెంట్ మళ్ళీ ఇంకొక బాంబు వేశారండి నాగసాగిలో. బై ద ఎండ్ ఆఫ్ 1945 హీరోషిమాలో నిన్ను నాగసాగిలో 210,000 పీపుల్ డైడ్. அந்த டைமில் தோஷியூக்கி மிமாக்கிக்கு ஒரு ஆசை, வேர்ல்டு வித்தவுட் வார் அண்ட் நோ நியூக்ளியர் வெப்பன். இது மட்டும் இல்லாமல் अगले वर्ष कैंसर से अधिक जनों गई. मोरओवर हिबकुशा पीपल ने सोना कोई शादी नहीं है, कोई नौकरी नहीं है, ऑल बिकॉज ऑफ मिसअंडरस्टैंडिंग ऑफ रेडिएशन इफेक्ट. तोशियूकी मिमाकी என்ன பண்ணாருன்னா, he decided and became a dedicated lawyer for nuclear disarmament. அவருக்கும் அவர் கூட இருந்த மெம்பர்ஸ்க்கும் லாஸ்ட் இயர் நோபல் பீஸ் ப்ரைஸ் அவார்ட் பண்ணாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, हम कहते रहो for 80 years but no one is listening. இப்போ கூட ரஷ்யா உக்ரைன், ஈரான் இஸ்ரேல், காசா இஸ்ரேலுக்கு நடுவில் போர் நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் ஹிபகுஷான்றதை ஹைட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தோஷியூக்கி மிமாக்கி வலியோட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, வி ஆர் ஹிபகுஷா, வேர்ல்ட் ஷுட் நெவர் கிரியேட் ஹிபகுஷா அகைன். நீங்கள் ஹிபகுஷா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.